வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் அன்போட வரவேற்கிறேன். கடகராசியில் பிறந்த அருமையான உள்ளங்களே, உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. உங்க மென்மையான மனசால இந்த உலகத்துல நீங்க பட்ட காயங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்ல. சில நேரங்கள்ல காரணமே இல்லாம மனசு கஷ்டப்பட்டிருக்கும். சுத்தி எல்லாரும் இருந்தாலும் ஒரு தனிமை உங்கள வாட்டி இருக்கும். முழுசா நம்புனவங்க கொடுத்த துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் நினைச்சு ராத்திரி நேரத்துல தலையணைக்கு மட்டும்தான் உங்க கண்ணீர் கதை தெரியும். ஆனா அந்த கண்ணீரை துடைக்கிற நேரம் இப்ப வந்துருச்சு. இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற ஒவ்வொரு வலிக்கும் மருந்தா அந்த வலியிலிருந்தே ஒரு பெரிய சக்தியை எப்படி உருவாக்குறதுன்னு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இத ஒரு ஜோதிட பலனா மட்டும் பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைய மாத்த போற ஒரு வழிகாட்டி. முதல்ல இந்த ஒரு வரிய உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. கடகத்தை பொறுத்தவரை எதிரின்னு ஒருத்தர் வந்துட்டா அப்போதான் உங்க வாழ்க்கையே தொடங்க போகுது. ஆமாங்க, கேட்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம். எதிரி வந்தா வாழ்க்கை எப்படி தொடங்கும்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா உண்மை அதுதான். இது ஒரு சாபம் இல்ல, உங்க விதியால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். ஏன்னா உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற உண்மையான சக்தியை தட்டி எழுப்ப போறதே அந்த எதிரி தான். அது எப்படின்னு தான் நாம இப்ப விலாவரியா பார்க்க போறோம். இந்த ஆழமான ஆன்மீக பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து தொடங்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இதுவரைக்கும் நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல நீங்க இன்னும் இணையலைன்னா தயவு செஞ்சு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இணைஞ்சுக்கோங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு ஆதரவும் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க எனக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். சரி, வாங்க இப்போ பயணத்தை தொடரலாம். இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை எல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் இது. முதல்ல கடக ராசிக்காரங்களோட அந்த மென்மையான மனசை பத்தி பார்ப்போம். அப்புறம் அப்படிப்பட்டவங்களுக்கு ஏன் எதிரிங்க வராங்க, அந்த எதிர்ப்புக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட ரகசியங்கள் என்ன, அந்த எதிர்ப்பே எப்படி ஒரு பெரிய திருப்பு முனையா மாறுது, அதிலிருந்து ஜெயிக்க தெய்வீக வழிகள் என்ன இருக்கு. கடைசியா ஒரு இறுதிச் செய்தியோட இதை முடிக்கலாம். வாங்க ஒவ்வொன்றையும் ஆழமா பார்க்கலாம். சரி, நம்ம பயணத்தோட முதல் அடியான கடகத்தின் மென்மையான இலையம்ங்கிற பகுதிக்குள்ள போகலாம். கடகராசி அன்பர்களே, முதல்ல உங்களோட உண்மையான குணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலமும் சரி, சில நேரங்கள்ல மிகப்பெரிய பலவீனமும் சரி, அது உங்க மனசுதான். உங்க ராசியோட அதிபதி சந்திரன். அதனால உங்க மனசு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அரவணைக்கிற ஒரு தாயோட மனசுக்கு சமம். இதுதாங்க உங்க குணத்தோட ஆதாரம். உங்களை எவ்வளோ காயப்படுத்தியிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க வந்து நின்னதும் அவங்கள மன்னிக்கிற ஒரு பெரிய குணம் உங்களுக்கு இயல்பாவே இருக்கும். ஆனா உங்க மன்னிப்பு ஒரு பலவீனம் கிடையாது. நீங்க மன்னிக்கிறதுனால நடந்ததை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. உங்க மனசுக்குள்ள நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனா நீ செஞ்சதை நான் மறக்கல, அந்த வடு என் மனசுல இருக்கு, நீயும் ஒரு நாள் மாறுவேன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும். இது கோபம் இல்ல, இதுவும் ஒரு விதமான பாசம்தான். உங்க இந்த மன்னிக்கும் குணத்துக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லணும்னா அது ஒரு தாயோட பாசம்தான். ஒரு அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க இருந்தா அதுல 3 பிள்ளைங்க நல்லா இருந்தாலும் எந்த பிள்ளை கொஞ்சம் தடுமாறி தப்பு பண்ணுதோ அந்த பிள்ளை மேலதான் அம்மாவுக்கு பாசம் அதிகமா இருக்கும். என் பிள்ளையும் ஒரு நாள் திருந்துவான்னு உலகத்துக்கிட்ட போராடுவாங்க. அதே மாதிரிதான் உங்களை காயப்படுத்தினவங்களும் திருந்தணும்னு நினைக்கிற அந்த தாய்மை குணம் உங்களுக்கு இயல்பாவே இருக்கு. இவ்வளவு பாசமும் தாய்மையும் இருக்கிற ஒரு மென்மையான மனசுக்காரங்களுக்கு எதிரிங்க எப்படி உருவாகுறாங்க? இதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்க பலமான அந்த மன்னிக்கும் குணம்தான் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குது. உங்க நல்ல மனச, உங்க பெருந்தன்மைய சிலர் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. நீங்க அமைதியா இருக்கிறத பலவீனமாவும், நீங்க மன்னிக்கிறத இயலாமையாவும் அவங்க தப்போ கணக்கு போடுறாங்க. அங்கிருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இத ஜோதிட ரீதியா நாம புரிஞ்சுக்கலாம். வாங்க, உங்க ராசியிலிருந்து சரியா 6வது வீடு தான் சத்ருஸ்தானம். அதாவது எதிரிகள், நோய்கள், கடன்கள் இதையெல்லாம் குறிக்கிற இடம். இப்போதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். கடகராசிக்கு அந்த 6வது வீட்டு அதிபதி யார் தெரியுமா? வேற யாரும் இல்லங்க, தேவர்களுக்கெல்லாம் குருவான, ஞானத்தின் சிகரமான குரு பகவான். இது எப்படி சாத்தியம்? நல்ல விஷயங்களுக்கு காரகனான குரு பகவானே எப்படி எதிரிகளை கொடுப்பார்? இதுக்குள்ள ஒரு பெரிய தெய்வீக ரகசியம் இருக்கு. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிற துரோகங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் சில முக்கியமான ஜோதிட காரணங்கள் இருக்கு. உங்க 6ஆம் வீடான தனுஷு ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்களோட அதிபதிகள் தான் உங்க வாழ்க்கையில வர எதிர்ப்புகளை தீர்மானிக்கிறாங்க. வாங்க, அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். இந்த அட்டவணைய கொஞ்சம் நல்லா பாருங்க. உங்க வாழ்க்கையில வர்ற எதிர்ப்புகளோட மூலம் இதுதான். முதல்ல மூல நட்சத்திரத்தோட அதிபதி கேது. நீங்க யார் மேல உயிரே வச்சு உங்க எல்லா ரகசியத்தையும் சொல்றீங்களோ அவங்க மூலமாவே உங்களுக்கு துரோகமும் சூழ்ச்சியும் வர்றதுக்கு கேதுதான் காரணம். இதுதான் ரொம்ப வலிய கொடுக்கும். 2வதா பூராட நட்சத்திரத்தோட அதிபதி சுக்கிரன். இவர் குடும்ப உறவுகளுக்குள்ள, குறிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற புது உறவுகளால தேவையில்லாத மன உளைச்சலை கொடுப்பார்.
மூணாவதா உத்திராட நட்சத்திரத்தோட அதிபதி சூரியன். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க மேலதிகாரிகளால உங்க வளர்ச்சிக்கு வர தடைகளுக்கு சூரியன் காரணமாகிறார். இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, கேது பகவானால நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு ஆறுதல் சொல்றவங்களே உங்களுக்கு எதிரா மாறிடுவாங்க. சுக்கிர பகவானால வீட்டுக்குள்ளேயே குறிப்பா கணவரோட சகோதரி இல்ல மனைவியோட சகோதரன் மாதிரியான நெருக்கமான உறவுகளாலேயே எதிர்ப்பு வந்துட்டே இருக்கும், உங்க வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. சூரிய பகவானால நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க திறமையை பார்த்து பொறாமப்பட்டு உங்களுக்கு வரவேண்டிய ப்ரமோஷனை உங்க மேலதிகாரிகளே தடுப்பாங்க. சில நேரங்கள்ல ரொம்ப கொடுமையா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அம்மாவே உங்களுக்கு எதிரா பேசுற மாதிரியான சூழ்நிலையையும் இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்திடும். இவ்ளோ கஷ்டத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் உங்க மனசு கொஞ்சம் சோர்வா இருக்கலாம். என் வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. கதையோட முக்கியமான திருப்புமுனையே இதுதான். இங்கிருந்து தான் உங்க உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொருத்தரும் உங்க எதிரி கிடையாது. அவங்க உங்களை ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து எழுப்பி உங்க தலையெழுத்திய மாத்தி எழுத வந்த கடவுளோட தூதுவர்கள். இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்கேதான் ஜோதிடத்தோட ஒரு மிகப்பெரிய அழகான சூட்சுமம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எதிரிகளை கொடுக்கிற 6ஆம் வீட்டு அதிபதியான அதே குரு பகவான் தான் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கிற 9ஆம் வீட்டுக்கும் அதிபதியா வரார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வர்ற பிரச்சனையும் அந்த பிரச்சனைக்கான தீர்வும் ஒரே இடத்துல இருந்து தான் வருது. வழியை கொடுக்கிற குருவே அந்த வழியிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வழியும் காட்டுறார். அண்ணாமலை படத்துல வர்ற மாதிரி தாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரத்துக்கு ஒரு எதிரியோட வருகை ரொம்ப அவசியமா இருக்கு. அது வரைக்கும் மத்தவங்க அன்புக்காக உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு அவங்கள பெருசா நினைச்சு வாழ்ந்திருப்பீங்க. ஆனா எப்போ ஒருத்தர் உங்களை எதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நீங்க முழிச்சுக்குவீங்க. உங்க உண்மையான சக்தி என்ன, உங்க தகுதி என்னன்னு நீங்க உணர்ற தருணம் அதுதான். உங்க வெற்றி பயணம் இப்படித்தான் இருக்கும். முதல்ல ஒரு எதிரி வருவாங்க. ரெண்டாவதா அவங்களால உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரும். நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும்னு ஒரு வைராகியம் பிறக்கும். மூணாவதா அந்த வைராகியத்துல நீங்க உங்களை நிரூபிக்க கடுமையா உழைப்பீங்க. கடைசியா அந்த உழைப்புக்கு பலனா நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய வெற்றி அடைவீங்க. அப்போ பாருங்க, உங்க வெற்றிக்கு மொதப்படியை எடுத்து வச்சதே உங்க எதிரிதான். இந்த மனப்போராட்டங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் சில தெய்வீக வழிகளும் இருக்கு. பிரச்சனைகளை கொடுக்கிற கிரகங்களே அதுக்கான தீர்வையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அந்த ஆன்மீக வழிகள் என்னன்னு இப்போ நாம பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு சோதனையை கொடுக்கிற குரு பகவானே அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழியையும் காட்டுவார். உங்க மனசுக்குள்ள உன் நம்பிக்கை உன்னை காப்பாத்தும், நீ கும்பிடுற தெய்வம் உன்னை கைவிடாதுன்னு ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கும் பாருங்க. அதுதான் குரு உங்களுக்கு காட்டுற பாதை. அந்த ஆன்மீக பாதையில நீங்க போகும்போது எல்லா எதிர்ப்புகளையும் ஜெயிச்சு வெளியே வர முடியும். இப்போ நான் சொல்ல போற இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை ரொம்ப நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. உங்க ராசி அதிபதி சந்திரன். அதனால பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவை மனசார வழிபடுங்க. வளர்பிறையில வர்ற 3ஆம் பிறையை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு பகவான் சித்தர்களை குறிப்பவர். அதனால பௌர்ணமி நாட்கள்ல சித்தர்களோட ஜீவசமாதிப்ப போயிட்டு வாங்க. உங்க 6ஆம் வீடு நெருப்பு ராசியான தனுசுங்கிறதால சித்தர்கள் கோயில்ல நெய் தீபம் ஏத்தி எனக்கு தெரியாத எதிரிகளோட தொல்லை விலகணும்னு மனசார வேண்டுங்க. அதே மாதிரி கடகம் ஒரு நீர் ராசிங்கிறதால சித்தர்களுக்கு பால் பன்னீர் மாதிரி அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தா உங்க மனசுக்கு நிம்மதியும் பிரச்சனைக்கும் தீர்வும் கிடைக்கும். நம்ம இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கடக ராசி என்பர்களே, நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்ப வர்றோம். நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஆழமா புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்பட்ட ஆழமான காயத்திலிருந்து தான் உங்க மிகப்பெரிய பலம் பிறக்க போகுது. உங்களை அழ வச்சவங்க தான் உங்க வளர்ச்சிக்கு காரணமா இருக்க போறாங்க. அதனால இனிமே உங்க எதிரிகளை பத்தி ஒருபோதும் நினைச்சு கவலைப்படாதீங்க. அவங்கள ஒரு சுமையா பார்க்காதீங்க. உங்க வளர்ச்சிக்கு வழிகாட்ட வந்த குருவா பாருங்க. உங்களை காயப்படுத்த வந்த ஆயுதமா நினைக்காதீங்க. உங்களை ஒரு அழகான சிலையா செதுக்க வந்த உளியா நினைச்சு பாருங்க. இந்த ஒரு சின்ன பார்வை மாற்றம் போதும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அமைதியையும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கும். இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா உங்க மனசை திறந்து வச்சு என் கூடவே பயணிச்ச உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவு உங்க மனசுல இருந்த பாரத்தை குறைச்சு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு நான் முழுசா நம்புறேன். இது உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோவைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரி கஷ்டப்படுற உங்க கடகராசி நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களுக்கும் ஒரு தைரியத்தை கொடுங்க. உங்க அனுபவங்களை கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் ஆவலோட படிப்பேன். மீண்டும் ஒரு ஆழமான பதிவில் சந்திக்கும் வரை நம்பிக்கையோடு இருங்கள். நன்றி, வணக்கம்.